அந்த சாரு, நான் தான் அந்த சாரு. நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த குமார் சார் தான்டா. கமான் சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு சார்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, மக்கள் நிறைய கேள்விகள் இருக்கு, ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாமே சார். பிரஸ் மீட்ட தலைவனை வெளியே தொண்டனை வெளியே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் என்ன சார் அடிக்கிறீங்க? சார் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாசம் வந்து வெளியூர் போயிருக்காரு சார். அவர் ஓட்டு என்ன சார் ஆகும்? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் கேக்குறேன் சார். ஏன் சார் இருங்க சார். என்னோட சித்தப்பா பையன் வெளிநாடு போயிருக்காரு, வரதுக்கு 3 மாசம் ஆகும். அவர் என்ன சார், அவரோட ஓட்டு என்ன சார் ஆகும்? வெளிநாடு போயிருக்காரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் என் பின் வீட்டுக்காரர் 2 மாசம் இருக்க மாட்டார் சார். அவருக்கு தான் சார் ஓட்டு போடுவாரு. அவர் ஓட்டு யாருக்கு? அவருக்குன்னா அவருக்கு தான் சார். நம்மளுக்கா? அப்போ கண்டிப்பா நிரந்தரமா அவர் பேரை வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட் டோன்ட் வரி சார். அப்ப அவர் பேர் மட்டும் இருக்கும், ஃபில் பண்ணி கொடுக்குறவங்க பேர் இருக்காதா? உங்க ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுங்க. உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல வரமான்னு வரத நான் முடிவு பண்றேன். ஒரு பேர் புரட்சியா பண்றீங்க? கெட் அவுட் ஐசே. சார் கெட் அவுட் சொல்லிட்டு அவர் வெளியிட பண்றாரு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வாக்காளர்கள் நம்ம ஒருவர்கள் புரட்சி பண்றோமோ இல்லையோ, தேர்தல் ஆணையம் புரட்சி மூட்ல தான் இருக்காங்க. நடுநிலையா நடத்தணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் 2 வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காங்களோ அவங்களாம் நீக்கணும்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரு புரட்சி பண்ணாங்க அவங்க. ஆமா, ஒரு 65 லட்சம் பேர் வந்து கண் விழித்தேன் அவன் காணவில்லைங்கிற 65 லட்சம் பேர் ஓவர் நைட்ல வந்து காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அந்த சாருங்கிறத. எத்தனை லட்சம் பேர் காலியாக போறாங்கிறது நமக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி தான் தெரியும். ஆனா விரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட போறாங்க. அடுத்த மாசம் டிசம்பர் 7க்குள்ள முடிக்கிறதா ஒரு பிளானுமே இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஆரம்பிக்கல, அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போற 4 மாநிலங்கள் யூனியன் பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அப்புறம் கேரளா, பாண்டிச்சேரி, இதெல்லாம் தாண்டி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச போன்ற இடங்கள்லாம் நடக்குது. அந்தமான் நிக்கோபார்லாம் போன்ற இடங்கள் நடக்க போகுது. மொத்தம் 51 கோடி வாக்காளர்களை ஃபில்டர் பண்ண போறாங்களாம் பிப்ரவரி 7க்குள்ளார. ஓ ஓகே. 8 கோடிக்கு 7.5 கோடிக்கு 65 லட்சம்னா 51 கோடிக்கு எவ்வளவு? அது போகும் போல இருக்கு. தமிழ்நாடு வாக்காளர் லிஸ்ட் அளவுக்கு ஒரு 7 கோடி 8 கோடி காணாம பண்ண கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, யார் யாரெல்லாம் 2 வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருவாங்களோ அவங்களாம் வந்து தூக்கிடுவோம். அதே மாதிரி இறந்து போனவங்களும் தூக்கிடுவோம். இதுதான் 2002 பண்ணாங்க, 2005 வந்து நடந்தது. அது அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பண்ண போறோம். இது தேர்தலுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சம்மரி ரிவிஷன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்களே, அதுதானே இது? இது வேற. இது நீ வந்து அவனோட அடையாளத்தை நீ ப்ரூவ் பண்ணியே ஆகணும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஓகே சரி. நம்ம என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் எதுவுமே தெளிவாக மக்கள்கிட்ட போய் சொல்லாமல் ஒரு மாசத்துக்குள்ள இதை முடிச்சிருவோம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம வெளிநாட்டில் இருக்க நிறைய நேர்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மெயில் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நேரம் கேட்குறாங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் தேர்தல் ஆணையத்தோட கனெக்டில் இருக்காங்க. அங்கே கேட்டோம் இதுக்கான பதில் இன்னைக்கு நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, வெப்சைட்டு இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்களா, ஒன்று லான்ச் ஆகலையா. ஒரு மாசத்துல ஆயிடும், அதுக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்படிதான் இருக்கு தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை. இப்ப சரி, மக்கள் எப்படி விழிப்புணர்வு பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல நாங்க வந்து ஆட்டோ வச்சுட்டு வீதி வீதியா பண்ண போறோம்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து பதில் சொல்றாங்க. இந்த சோசியல் மீடியா காலகட்டத்துல ஆட்டோ எடுத்துட்டு போய் வீதி வீதியா பண்றாங்க. சோசியல் மீடியாலயும் பண்ண போறாங்கன்னா, கிராமத்துல இந்த ஆட்டோ வச்சுட்டு கட்ட சொல்ல போறாங்களா, பிரச்சாரம் விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாங்க. ஆனா எப்ப பண்ணணும்? முதல்லயே பண்ணிருக்கணும். அதை முதல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும். மீடியா தானே எல்லா பக்கமும் செய்தி கொண்டு போய் சேர்க்கறவங்க. கொடுத்தாரு, ஹிந்தியில பேசினாரு, ஆனா ரொம்ப ஷார்ட்டான இது அங்க இருந்து கொடுத்தாரு. பீகார்ல கொடுத்ததெல்லாம் மறந்துருப்பாங்கப்பா. தமிழ்நாட்டுல ஒன்று ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா, இங்க யாரு இப்ப தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவங்க வந்து மீடியா அட்ரஸ் பண்ணி மக்கள் இருக்கிற கேள்விகளை மீடியா பர்சன்ஸ் வந்து கேட்கறப்ப பதிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு தெளிவா இருந்திருக்கும் நமக்குமே. அதுக்கு பதில் தெரியணும்ல, அவங்களுக்கே நிறைய கேள்விக்கு பதில் தெரியலங்கிறது தான் இங்க பெரிய குழப்பம். அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம சொல்ல முடியாது. இல்ல சில கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கே இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகளுக்கே குழப்பம் இருந்ததுன்னா அது எப்படி முடியும்னு நமக்கு ஒரு வாரம் பயிற்சி வேற கொடுத்தோம்னாங்க. என்ன பயிற்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. நீக்கிறதுக்கு தான் டெலிஷனா அடிஷன், கீழ இருந்து மேல பார்க்கணும், மேல இருந்து கீழே பார்க்கணும். அவர் வச்சுக்கலாம் வேணாமா முடிவு பண்ண வேண்டியதான். அவருக்கு பின்னாடி ஒரு பூவட்டம் ஏதாவது தெரிஞ்சது, சாரி ஒளிவட்டம் தெரிஞ்சதுன்னா வச்சுக்கலாமா? பூனை என்ன பூ இருக்கணுமா? என் பின்னாடிலாம் வேற பூ தான் தெரிஞ்சிட போது தூக்கிட போறாங்க. ஆமா ஆமா, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். குமாருக்கும் அவரோட சகாக்கள் 2 பேருக்கும் தான் வெளிச்சம். பட் குமார் தேர்தல் நிறைய நடத்துவாங்கன்னு பிஜேபி காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்றாங்க.
இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநில கவர்னரா இருந்தவங்க, ம். நிறைய புத்தகங்கள் எழுதினவங்க, கவிதை எல்லாம் கூட வந்து எழுதுவாங்க. ஏதாவது ஒரு கவிதை படிச்சிருக்கீங்களா? சரி, டக்குனு வேணாம். ஞாபகம் வரல. சரி. நேத்து ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க, வாக்காளர்களின் வலிமை அப்படின்னு வந்து அவங்க புத்தகத்துடைய தலைப்பு. அது அப்படியா? தேர்தல் ஆணையருக்கு ஆதரவாவா? இது வந்து காலத்தின் கட்டாயம் இந்த புத்தகம் வெளியாகிறது. ம். பீகார்ல இறந்து போனவங்கள தூக்கிருக்காங்க, ம். 2 வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கவங்க தூக்கிருக்காங்க. வேற யாரை தூக்குனாங்க அவங்க சொல்ல முடியுமா உங்களாலன்னு கேக்குறாங்க. அது அவராலே சொல்ல முடியலைங்க, நம்ம எப்படி சொல்றது? தமிழ்நாட்டிலயும் சில பேர் நீக்க தான் படுவாங்க அப்படின்னு அவங்க வந்து ஆரோடம் சொல்லியிருக்காங்க. ஓகே. தேர்தல் ஆணையம் மட்டும் நேர்மையா செயல்பட்டதுனாலதான் பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்க முடியல, ஜெயிக்க முடியலன்னு இருக்காங்க. அதான் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்பட்டதுனாலதான் பாஜகவால ஒரு இடத்துல கூட வெல்ல முடியலன்னு இருக்காங்க. அப்ப இவங்க ஜெயிச்சிருக்க இடத்துல எல்லாம் தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்படலையா? இல்ல இங்க மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இல்ல, அதனால நேர்மையா செயல்படலனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த சாருக்கு வந்து உதயநிதி புதுசாக ஒரு அப்ரிவேஷன் சொல்லியிருந்தாரு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஏஎன்ஐ பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதுக்கும் இவங்க தமிழிசை சொல்கிறாங்க, அவருக்கே வந்து ஃபுல் ஃபார்மே தெரியலங்கிற போது செயல்முறை என்னங்கிறதே அவருக்கு தெரியாது. ஸோ அவர்லாம் அந்த சாரை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க. ஒரு துணை முதல்வருக்கே என்னன்னு தெரியாதுன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு டைம் கொடுத்து தானே பண்ணியிருக்கணும். ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி இதை பண்ணுவாங்கங்கிறது தான் நம்ம கேட்குற கேள்வி. யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளே இதை ஏன் பண்ணுறீங்கன்னா எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க. எனக்குன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பொசிஷன் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் இருக்கா? அது கரெக்டாக அவங்க எல்லாமே வாக்காளர் வலிமை புக்கெல்லாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருக்கு. அர்ச்சனா பட்நாயக் தெரியாத கேள்வியோட அவங்க பதில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பொசிஷனுக்கு யாரை நியமிக்கலாம்? அவங்களோட சும்மா தான் இருக்காங்க. அப்போ அவங்கள நியமிக்கலாம். இல்லை அங்கே நினைச்சா கூட ஜியும் அவரோட அமைச்சர் அமித்ஷாவும் சேர்ந்து தானே அதை முடிவு பண்ணுறாங்க. ஆமாம், அவருடைய ஃப்ரெண்டு வந்து இப்போ துணை குடியரசுத் தலைவர் ஆயிட்டாங்க. அப்புறம் மேம் போயிட வேண்டியதானே அங்கே. அப்படிதான் இருக்கும். யாரா அந்த மேம், நான் அந்த மேம்ன்ற வேண்டியதானே. ஆமா, அப்ப ஏதாவது மேம்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. சரி, இப்ப திமுக வந்து ஏற்கனவே அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எடுத்த முடிவின்படி உச்சநீதிமன்றத்துல இது ஜனநாயகத்துக்கே விரோதமானது, இந்த சார் அவசர அவசரமா பண்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி, இது ஒரு சதி செயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பீகார்லேயே முடிவு கிடைக்கலங்கும் போது இங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்துல போட்டிருக்காங்க. பட் அந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து ஒரு முடிவு வர்றதுக்குள்ளே இவங்க வாக்காளர் பட்டியலே வெளியிட்டுருவாங்க போல தான் தெரியுது. ரொம்ப அவசரமாக இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் இரா முருகவேல் எழுதிய முகிலினி, செம்புலம், புனைப்பாவை, மிளர்கள் இந்த நாவல்கள்லாம் நம்ம விகடன் பிளேயில் வந்து ஆடியோ பாட்காஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை கேட்கலாம். அதுக்கான லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. தமிழ்நாட்டையே உலுக்கி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் இந்த கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம். ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து நடந்திருக்காது. நேற்று தான் வெளியே தெரிய வந்தது. எல்லா கட்சி தலைவர்களுமே கடனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை 7 தனிப்படையில் அமைச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் களத்தில் இறங்கினாங்களாம். 300 சிசிடிவி கேமராவை ஆராய்ச்சி பண்ணி குற்றவாளி வந்து பிடிச்சிருக்காங்க. 3 பேர், சதீஷ், கார்த்திக், குணா. சதீஷ், கார்த்திக் 2 பேரும் அண்ணன் தம்பின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேருக்கும் 30க்குள்ளே தான் வந்து வயசு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. குணாங்கிறவங்க 2 பேரோட உறவினர். இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த எஸ்பி வந்து பேட்டி கொடுக்குறப்ப அவங்க தடயத்தை விட்டுட்டு தான் போனாங்க. இன்னொன்று, அந்த கூட்டு பாலியல் செய்யப்பட்ட அந்த மாணவியோட செல்ஃபோனையும் மோதிரத்தையும் எடுத்துகிட்டு தான் போயிருந்தாங்களாம். அந்த செல்ஃபோனோட ட்ராக்கை வச்சு, நெட்வொர்க்கை வச்சு நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம். இவங்க 3 பேருமே இருகூர் பகுதியிலிருந்து செயல்பட்டுருக்காங்க. கோவில்பாளையத்தில் ஒரு வாகனத்தை திருடிட்டு வந்து தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அருவாளவனு கையில் வச்சுருந்தாங்கன்னு வந்து சொல்கிறாரு. குண்டர் சட்டத்தில் போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்க போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய ஃபேஸ்லாம் யாரும் ரிவீல் பண்ண வேணாம், அடையாள அணிவகுப்பு வந்து நடத்த போகிறோம் நாங்கள், அதற்கு பிறகு நாங்கள் நிறைய டீட்டெயில் சொல்கிறோங்கிறாங்க. இப்போ காவல்துறை இன்னொரு வேலை சொல்கிறாங்க, இந்த 3 பேர் மேலேயும் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா காவல் நிலையங்களும் வழக்கு இருக்குது. சூலூர், துடியலூர், சிங்காநல்லூர், அதுக்கப்புறம் பீலமேடு, கோவில்பாளையம், சத்தியமங்கலம்ட்டு எல்லா இடங்கள்லையுமே கொலை முயற்சி வழக்கு, கொலை வழக்கு, வாகன திருட்டு வழக்கெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இவங்க எவ்வளோ தூரம் கண்காணிப்பில் வச்சிருக்கணும். ஆமாம், கொலைங்கிறது தீவிரமான குற்றம். இந்த மாதிரி தீவிரமான குற்றம் பண்ணிட்டு இருக்கவங்கள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க காவல்துறையும் உளவுத்துறையும். ஆனால் இவங்க சுதந்திரமாக திருட்டு கொலை வரையும் திரும்பியும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க வெளியே வந்து. இந்த 3 பேரில் 2 பேர் ஜாமீனில் வேற வெளியே வந்திருக்குதா சொல்கிறாங்க. கோவை காவல் ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு. ஜாமீனில் வெளியே வரவங்க கூட கண்காணிக்காமல் விட்டுருக்காங்க. இன்னொன்று, அந்த பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் நிறைய இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த பகுதியில் ஒரு சட்டவிரோத பாரும் இருக்குதான். அந்த பார் நடக்குது, அங்கே வந்து குடிச்சிட்டு அங்கிட்டு போய் வன்முறையில் ஈடுபடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போய் அந்த சட்டவிரோத பாரை வந்து அடித்து உடைச்சிருக்காங்க.
இன்னொரு பக்கம் பாஜகல இருந்து வானதி சீனிவாசன் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை, இப்போ எஞ்சி இருக்கிற அந்த 4 மாதத்துலையாவது முதல்வர் ஒழுங்காக பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, ஏன்னா தேர்தல் நெருங்குது, என்கவுண்டர் பண்ணி திரும்ப ஒரு மீட்டெடுக்கணும் நம்பிக்கைன்னு திமுக ஒரு பிளான் பண்ணுறாங்க அரசுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளம்புச்சு. அதனால அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ வானதி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கவுண்டர் பண்ணி இதை மூடி மறைக்கணும்னு மட்டும் பார்க்காதீங்க, உண்மையான தண்டனை வாங்கி கொடுங்க, உண்மையான குற்றவாளிகளை முன்னிறுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுட்டுதான் பிடிச்சிருக்காங்க அந்த 3 குற்றவாளியுமே. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா அறிவிச்சிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் 18,200 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதே மாதிரி 6,000 கொலைகள் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 15% அதிகமாயிருக்கு. போக்சோ வழக்கு 50% அதிகமாயிருக்கு. 30க்கும் மேற்பட்ட இந்த லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதெல்லாம் திமுக ஆட்சியில தான் நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா, இது நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை இந்த மாதிரி கிரிமினல்ஸ் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல பயமே இல்லாம போச்சு, முதலமைச்சர் இதுக்கு வெக்கி தலைகுனியணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் பெப்பர் ஸ்ப்ரே, இந்த டார்ச் எல்லாம் பெண்களுக்கு கொடுக்குற ஒரு இயக்கத்தை தொடங்கி வச்சேன் நான். அது தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினர் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தும் இப்படிலாம் சம்பவம் நடக்குது, பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிற மாதிரி அவர் ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காரு. அதிமுகவும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவும் கோவையில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்வர் தூக்கத்திலேருந்து எப்போ விழிச்சு வெளியே வருவாருன்னெலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கிடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணட்டும், நம்ம இதை பற்றி பேசுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல். இப்போ கைது பண்ணோன்னா நாங்கள் கைது பண்ணிட்டோம், விரைவாக 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், இந்த மாதிரி ஆட்களை திட்டுறதுக்கான ஒரு கடுஞ்சொல்லே இல்லைங்கிற மாதிரிலாம் பதிவு போட்டிருக்காரு. பெண்கள் எல்லா சமூகத்திலையும் முன்னேறி வந்தால் மட்டுமே இந்த மாதிரி ஆணாதிக்கவாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த பதிவில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த பகுதியில் ரோந்து அடிக்கடி போகணும்னு அந்த பகுதி மக்களே சொல்லியிருக்காங்க. இருந்தும் கூட காவல்துறை ரொம்ப அலட்சியமாக இருந்தது தான் இது காரணம்னு இப்போ வந்திருக்கு. அந்த ப்ரெஸ் மீட்டில் எஸ்பி சொல்கிறார், அடிக்கடி போயிட்டு தான் இருப்பாங்க, முந்தானத்து கூட போனாங்களா அந்த பகுதிக்கு, சம்பவம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் தான் போகலையா, சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகே, காவல்துறை அடிக்கடி ரோந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா குற்றவாளிகள் அந்த பக்கம் வரவே மாட்டாங்களே, அது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, சட்டவிரோதமா பார் நடக்குதுன்னா அது யாரு உதவியோட நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் இங்க வருது இல்ல. இங்க தமிழ்நாடு முழுக்க அந்த போதைங்கிறது தலைவிரிச்சு ஆடுது. ஏற்கனவே அரசாங்கமே டாஸ்மாக் திறந்து வச்சு ஊத்தி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா கஞ்சா, அபின் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். காவல்துறைக்கு எப்படி இது தெரிய மாட்டேங்குதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கிடையில கோவையில் இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு வழக்கும் வெளியே வந்திருக்கு. ஒரு வழக்கை விசாரிக்க போய் இன்னொரு வழக்கில் ஒரு கொலை சம்பவம் வரையும் தெரிய வந்திருக்கு. கோவையில் அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு டிரைவர் இருந்திருக்காரு, கார் டிரைவர். அவர் மேட்டுப்பாளையத்தில் கார்லாம் ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. போன வருஷம் அவர் காணாமல் போயிடுறாரு. அவங்க மனைவி சுமையா போலீஸ் ஸ்டேஷனில் என் கணவரை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுமையாவுக்கும் ஹக்கீம் அப்படிங்கிற நபருக்கும் பழக்கம் ஏற்படுது. இது அலாவுதீனோட அண்ணன் ஆரிஃப் அந்த ஹக்கீமை கூப்பிட்டு மிரட்டி, அவர் நண்பரோட சேர்ந்து மிரட்டி தாக்கி இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ஹக்கீம் போய் என்னை தாக்குறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதனால ஆரிஃபையும் அவரோட நண்பரையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது இன்னொரு திடுக்கிடும் தகவல் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, காரமடை நகராட்சியில் திமுக கவுன்சிலராக இருக்காரு ரவிக்குமார், அவரோட இளைய மகன், அவரோட மனைவி பூஜா, அந்த மகனோட மனைவி பூஜா இந்த அலாவுதீன் அப்படின்னு அந்த மாயமான நபரோட திருமணத்தில் மீறிய ஒரு உறவில் இருந்திருக்காராம். அது தெரிஞ்சுக்கிட்ட ரவிக்குமாரும் அவரோட மகன்களும் அவரை வரவழைச்சு கொன்று மாதேஸ்வரன் மலைப்பகுதியில் தடயமே இல்லாமல் எரித்து அங்கே போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து போன ஆண்டு நடந்தது. இப்போ தான் இந்த வழக்கில் தான் தெரிய வந்திருக்கு இது ஒரு கொலை அப்படிங்கிறது. இப்போ அந்த எலும்பு துண்டு திமுக நிர்வாகியே பண்ணியிருக்காரு, ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காரு. அதை கண்டும் பிடிக்க முடியலையா இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் விட்டாங்களாங்கிறது தெரியல. இப்போ அந்த எலும்பெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவர் தான் ப்ரூவ் ஆனதுனால இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திமுக நிர்வாகி உட்பட அவர் மகன்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டலை சின்ன விவகாரத்தில் கடிதம் எழுதியிருக்காரு செங்கோட்டையன் தேர்தல் ஆணையருக்கு. குமார் சாருக்கா? குமார், அன்புள்ள குமார் சார், ஞானேஷ்குமாருக்கு
உண்மையான அதிமுக வந்து எடப்பாடி அணியில இல்ல, சரி எங்க இருக்கு? அது அவர் அணியில இருக்குன்னு அவர் இன்டெரக்டா சொல்ல வர்றாரு. அவர் அணியே இல்லையே, தனியால இருக்காரு. அணிதான் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மூவர் அணியா? ஆமா, தினகரன் அவரு ஓபிஎஸ். தினகரன் ஆல்ரெடி தனி கட்சி தான் அவரு. இருந்தா கூட ஒரு அணி தானே செயல்படுறாங்க அவங்க. சரி, இருந்தா கூட சீக்கிரமா நீங்க வந்து விசாரிக்கணும், சீக்கிரம் விசாரிச்சு அவருக்கு இல்லைங்கிறத நீங்க சொல்லுங்கிற மாதிரி கடிதம் எழுதியிருக்காரு. அவங்களே இந்த சார்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும், அதாவது தேர்தல் நடைமுறைகளை வெற்றியா நடத்தி முடிச்சிடணுங்கிறதுல அவங்க குறியா இருக்காங்க. இதுல செங்கோட்டையன் கடிதத்துக்குலாம் பதில் எழுதுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இருக்காருல்ல, அப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? ஏன் பிஜேபியும் தேர்தல் ஆணையம் வேற வேற தானே? இல்லப்பா, வேறதான் சொல்றேன். அணியில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. பொதுவா சொல்றீங்க, நிறைய வேலைகள் இருக்கும் நீ சொன்ன மாதிரி. இப்போ வந்து செங்கோட்டையன் கடிதம்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்னென்ன பண்ணுவாரோ தெரியல. சரி, ஜி.கே. வாசன் ஐநால போய் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கு அமெரிக்காவே அதிர்ந்து போச்சு, நம்ம பார்த்தோம். இப்போ அங்கேருந்து ஐநாலேருந்து டைரெக்டாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவர் திமுகவை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கோவிலில் நடந்ததை பாருங்க அப்படின்ட்டுருக்காரு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப நாளாகவே இங்கே சரியில்லை, திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாகவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக பல சம்பவங்களை பட்டியலிடுறாரு. கடைசியாக வந்து திமுக எதிர்க்கிறவங்க எல்லாரும் எங்கள் அணிக்கு வந்துருவாங்க, அதுக்கான வேலையை பாஜகவும் அதிமுகவும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பிரகாசமான வாய்ப்பு இருக்கான். எங்கே பீகாரில் பார்த்துருப்பார் போல, அங்கே போனாரான்னு தெரில, ஃப்ளைட்டில் மேலே வரும்போதே பார்த்தாருன்னு நினைக்கிறேன். பீகாரில் என்டிஏக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணிக்கு தான் வெற்றி பெற. ஆனால் என்னன்னா, அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே பிரகாசமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாமக அப்பா மகன் சண்டைன்னு ஒரு பக்கம், அதிமுக பல அணிலாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான அணியை ஜி.கே. வாசன் ஃபார்ம் பண்றாரா? இல்லை, அவங்கெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், உடையாம இருக்கிற தமாகா இருக்கும்போது என்ன பிரச்சனை? அவர் மட்டும் தானே இருக்காரு, அது எப்படி உடையும்? அதுதான், அதனால அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாமக சொன்னீங்கல்ல, அப்பா மகன் சண்டை, அது வந்து நிர்வாகிகள் வரையும் பரவிடுச்சுங்கிற மாதிரி அவங்களே சொல்றாங்க. என்னன்னா, பாமக எம்எல்ஏ அருள், அவர் வந்து ராமதாஸ் ஆதரவாளராக இருக்காரு. அவர் சேலம் அவரோட மாவட்டத்தில் வாழப்பாடி பக்கத்தில் காரில் போயிட்டு இருக்கும்போது வழிமறித்து ஒரு கும்பல் அவரை தாக்கியிருக்கு, கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சிருக்காங்க, பல பிரச்சனையாக இருக்காங்க. அவர் வந்து இப்போ காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அன்புமணியால் என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்குது, அதில் அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர் அந்த கும்பலில் இருந்தார் ஜெயபிரகாஷ், அவர் தான் கல்லெல்லாம் விட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாங்காய் மரத்துல தான் கல்லை விட்டு தாக்குவாங்க. இப்ப என்ன வாழ்க்கை ஒரு வட்டம்னே, அவங்க முன்னாடி பல பேர் அடிச்சிருக்கலாம், இப்ப அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? ட்ரெயின்லேயே கல் பறந்துச்சு, கார் தானேங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. இப்பதான் அணின்னு பேசணும், அதுல ஒருத்தர் தனியா வந்துட்டாரு. யாருன்னா மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தாரு. அந்த ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள்ல இவரும் ஒருத்தர், இவர் தான் ஒருத்தருங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து அந்த பக்கம் உட்காந்துருப்பார். வைத்தியலிங்கம் இருக்காரு, வைத்தியலிங்கம் இருக்காரு, இருந்தாலும் இவர் இருந்தார். அவரும் எவ்வளவு நாள் இருப்பாருன்னு தெரியல, வைத்தியலிங்கமும். இப்ப மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இருப்பாரு, இருந்தப்பவே பிடிக்கிட்டு போயிட்டாங்க 100 கோடிக்கு மேல, அதனால இருப்பாரா? சரி, ஓகே. அதனால வந்துட்டு இப்ப மனோஜ் பாண்டியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேரடியா அறிவாலயத்துக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு, நான் உங்க கட்சியில இணைஞ்சுக்கிறேன், அதிமுக வந்து பாஜகவோட கிளைக்கழகம் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க, நீங்க தான் வந்து மக்களோட நம்பிக்கையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு வந்து பாராட்டு சொல்லி அவர்கிட்ட சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே மருது அழகராஜ் அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. அடுத்து எம்எல்ஏவா இருக்கிற இவர் வந்து ஜாயின் பண்ணாரு மனோஜ் பாண்டியனுமே. இதுக்கு வந்து வைகை என்ன சொல்றாருன்னா, நன்றி மறந்து ஒரு பஞ்சத்துக்காக போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு திமுகவில். ஏன்னா மனோஜ் பாண்டியனுடைய அப்பா வந்து எம்ஜிஆர் காலத்துல சபாநாயகராக்கி எம்ஜிஆர் அழகு பார்த்தாரு. அதெல்லாம் மறந்துட்டு பல வாய்ப்புகள் அம்மா கொடுத்தாங்க, அது எல்லாத்தையுமே உதறி தள்ளிக்கிட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கலாமே. இப்போ ஏன் ஜாயின் பண்ணுறாருன்னா, சில உடன்படிக்கைலாம் போட்டிருக்காங்க, எனக்கு சீட்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ராஜினாமா பண்ணுறாராம் இப்போ உள்ள எம்எல்ஏ பதவியை. எம்ஜிஆர்லாம் எடுத்துகிட்டு வராங்களே ரெஃபரன்ஸ், அதே தான் செங்கோட்டையன் எடுத்துகிட்டு வந்தார். எம்ஜிஆர் காலத்திலே நான் வந்து முக்கிய நிர்வாகினா, அதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த சைடு மறந்துடுவாங்க, இந்த சைடு தேவையான வந்து எடுத்துப்பாங்க. இதானே இப்போ அரசியல். இன்னொரு பக்கம் திமுக பற்றி பேசுகிறப்ப அமைச்சர் கே.என். நேரு அவரே சொல்லியிருக்காரு, பாஜக வந்து என்னதான் முதல் நபராக குறி வச்சிருக்கு, இதெல்லாம் நாங்கள் மீண்டு வரோம், நாங்கள் பார்க்காதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன மேட்டர்னா, அமலாக்கத்துறை அந்த குடிநீர் வழங்கல் துறையில் ஒரு 2538 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் தேர்தல் நெருங்க நிறைய பேர் வந்து பிடிப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் அசர மாட்டோம்னு இருக்காரு அவரு. ஏன் பிடிப்பாங்கன்னு எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு? அவர் தான் ஆதாரம் இல்லைன்னா எப்படி பிடிக்க முடியும்? அவர் சொல்றாரு இவ்வளவு எலெக்ஷன் இருக்குதுல பிடிப்பாங்க, அமலாக்கத்துறை வேலையை காட்டுவாங்க, அதை வச்சு சொல்றாரு போல இருக்கு. அது காட்டுவாங்க. சரி, இன்னொரு பக்கம் அந்த 2500 சொச்சம் × 25 லட்சம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஏடிஎம்கே பல இடங்கள்லையும் பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனரை திமுக காரங்க கிழிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. சரி, திரும்ப திமுகவுக்கு வந்தோம்னா, திமுகவில் துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. இப்போ அமைச்சர் சுவாமிநாதன்,
முன்னாள் அமைச்சர் பொன்முடி 2 பேருக்கும் திரும்ப துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து பொன்முடிக்கு திரும்பியும் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்துட்டோன்னா உங்களை அமைச்சரும் ஆக்கிடுறோம்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து அவருக்கு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்களாம். நீங்கள் பேசினது மக்கள் இப்போவே கிட்டத்தட்ட மறந்துட்டதுனால நாங்கள் துணை பொதுச் செயலாளர் தரோம்னு சொல்ல வராங்க போல. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான நிக்கோபார் பகுதியில் உருவாகிருக்கான். அதனால கடலோர பகுதிகளில் நல்ல மழை இருக்குங்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயும் மழையெல்லாம் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் தான் அந்தமானில் வேறு சார் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் மழையெல்லாம் வரும் போல். ஃபார்ம்லாம் நனைஞ்சு போயிடாதா? சரி, இன்னொரு விஷயம் நினைட்டோம், அதுக்கு தான் நடத்துகிறாங்களா? சரி, இந்த சார் பற்றி பேசும்போது சார்னால ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்களாம். யார்? பிஜேபி எங்கள் பீகாரில் சாருக்கு நம்ம ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில். ஏன்னா அவ்வளோ அதிருப்தி இருக்குது. நிதிஷ்குமார் தான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அங்கே ஆட்சியில் இருக்கார். பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க மேலே ரொம்ப அதிருப்தி இருந்தாலும் சார் ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்காங்களாம். நான் இந்த சாரை சொன்னேன், மோடி சார், அமித்ஷா சார். அவங்க ஃபேஸை வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இன்னொரு சாரை நீ விட்டுட்ட. எந்த சார்? ஞானேஷ்குமார் சார் கிடையாது, நட்டா சார். நட்டா சாருக்கு செல்வாக்கு அங்கே இருக்கா? பீகார் அவர் தானே பிஜேபி தலைவர். அவர் கட்சிக்குள்ளே செல்வாக்கு இல்லை, பீகாரில் எப்படி இருக்கும்? சரி, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஒரு கொஞ்சம் அழுக்கான தண்ணி இருக்க மாதிரி தான் இருக்குது ஏரி. அங்கெல்லாம் குதிச்சு அந்த மீனவர்களோட மீன்லாம் பிடிச்சிருக்காரு. அவங்கள கை கொடுத்து கட்டி தழுவி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அந்த சார் என்னமோ பண்ணுறாப்புல, புலின்னு போடுறாரு அவரு. கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. சரி, ஆனால் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த அதானிக்கு ₹1 ஆண்டுக்கு 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல. அதில் பாஜகவோட முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சராலாம் இருந்தார் ஆர்கே சிங். அவர் என்ன சொல்கிறாருன்னா 62,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது பாஜகவை அதானிக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அனல் மின் நிலையம் அமைக்க இடம். அதில் 62,000 கோடி ஊழல்னு கரெக்டாக பீகாரில் இந்த எலெக்ஷன் டைமில் சொல்லியிருக்காரு. பீகாரில் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுவும் வந்து ஒரு எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாளை மறுநாள் முதல் கட்ட தேர்தல் நடக்குது. இன்னைக்கு சாயந்தரத்தோட பிரச்சாரம் போயுது அங்கே முதல் கட்டத்துக்கு. ஆமாம், 6/11. ஆமாம். அரசுக்கு எதிரான வழக்கை நான் விசாரிக்கிறத மத்திய அரசு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் வந்து சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பாயங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி நியாயமான விதிகளை கொண்டு வரணும்னு ஒரு வழக்கு, அந்த வழக்கையை முடிச்சு வச்சுட்டாரு. இருந்தால் கூட நள்ளிரவில் மத்திய அரசு 5 நீதிபதிகளுக்கு மாற்றிருக்காங்க. அதெல்லாம் அப்படி வந்து கருத்தை சொல்லியிருக்காரு அவரு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு மாற்றிருக்காங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு நவம்பர் 21 இருக்கு, ஒரு தீர்ப்பு வருது. ஜனாதிபதி காலக்கெடு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியமான ஒரு தீர்ப்பு வருது. சரி, பார்ப்போம் அதில் என்ன சொல்றாரு கவாயின்னு. ட்ரம்ப் தினம் ஒரு புது விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா 33 ஆண்டுகள் கழிச்சு அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றின கேள்வி ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சைனாவும் பாகிஸ்தானும் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ஏதோ ரகசியமாக பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாகிஸ்தான், சைனானா நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்கங்கிறது இந்தியாவுக்கும் ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறது உண்மையா? பாதி நேரம் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபேக்ட் செக்கும் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இன்னொரு விஷயம் திரும்பியும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தினேன். இல்லைனா அவங்க 2 பேரும் ஒரு நியூக்ளியர் வாரை வந்து தொடங்கியிருப்பாங்க. அது பல லட்சம் உயிர்களை பறிச்சிருக்கும். அது நான் தான் காரணங்கிற மாதிரி திரும்பியும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. வீரம்னா என்ன தெரியுமா? வேலை இல்லாத டைமில் கடன்காரனுங்களுக்கு பதில் சொல்கிறது. பிசிசிஐ உமன்ஸ் டீம் வேர்ல்ட் கப் எடுத்துட்டு பனையூருக்கு வாங்க. எங்க தலைவருக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லணுமா? புஷி ஆனந்த் சொல்றாரு. சிக்கலிலும் சிக்னலிலும் சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தால் போதும், வழி கிடைத்துவிடும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ற ஒரே ஆள் வாக்கிங் போறவன் தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. செங்கோட்டையன் குமாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆமா, உண்மையான அதிமுக எடப்பாடி நிலை கிடையாது, உடனே இந்த இரட்டை இலை வழக்க விசாரிங்க அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரு அவரு. குமார் சார் அப்படின்ட்டு. ஆமா, குமார் சார் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்காங்க. சாருங்கிறத ஆரம்பிச்சாச்சு. உடனே ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி இந்த வாக்கை வந்து காப்பாற்றிக்கோங்க. நிறையா வெளிநாட்டு நேயர்கள் நீங்கள் அனுப்பி விட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கான ஒரே பதில், ஏதோ போர்ட்டல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான், இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்கான். அது என்றைக்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரில.
லான்ச் ஆச்சுன்னா நீ அங்கிருந்தே கூட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாமா? ஓட்டு போடுறதுக்கு இங்க வந்துதான் ஆகணும். இது அப்ளிகேஷன் மட்டும் அங்க இருந்து பண்ணலான்றாங்க. இன்னும் 1 மாசத்துல முடிய போகுதுன்னு டெஸ்டிங்கே இருக்கும், நிறைய பக்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி அதுக்குள்ள முடிச்சு செயல்படுத்தி பக்ஸ் எல்லாம் அதுவா உருவாகுமா, இவங்க எதுவும் வச்சு எதுவும் தூக்குவாங்களாங்கிறதும் தெரியல. பல சந்தேகங்கள் இருக்கு நமக்கு. சரி சரி, விருது யாருக்கு? குமாருக்கா? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் அந்த காலா படத்துல ஒரு டைலாகா, அவர் ஞானேஷ்குமார் கிட்ட எடப்பாடி யாருன்னு செங்கோட்டையன் கேட்கிறாரு. அதானே? ஆமா. நன்றி.